சுதந்திரத்தை அன்பினால் பயன்படுத்துவோம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் சுதந்திரத்தை அன்பினால் பயன்படுத்துவோம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் நமக்கு பிடித்ததை செய்வதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. அந்த சுதந்திரத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு கணம் நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இந்த சுதந்திரத்தினால் எத்தனை சொந்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சம்பாதித்திருக்கிறோம்? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பியிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் எத்தனை பேரை நன்மையடைய செய்திருக்கிறது? எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறது? எத்தனை சொந்தங்களை இழந்திருக்கிறோம்? எத்தனை சொந்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டியிருக்கிறோம்? அதே நேரத்தில் கவலை நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேசும் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததா? அல்லது நாம் சொன்ன நியாயம், கடுமையான வார்த்தைகள் அவர்களை இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லது கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் கட்டப்பட்டிருக்கிறார்களா? சில நேரங்களில் நான் சொல்வது சரிதான் என்ற எண்ணத்தில் மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். அந்த உண்மை அவர்களை கிறிஸ்துவிடம் நெருங்க செய்ததா அல்லது நம்மிடமிருந்தே விலகை செய்திருக்கிறதா என்பதை என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் சரியாக பயன்படுத்தி இருந்தால் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஆகவே இன்று நாம் மற்றவர்களை பார்த்து மட்டும் கேட்காமல் நம்மையே கேட்டுக்கொள்வோம். நான் சரியான பாதையில்தான் வாழ்கிறேனா? என் சுதந்திரம் தேவனுடைய பார்வையில் பிரியமானதாக இருக்கிறதா? என்னால் ஒருவர் கிறிஸ்துக்குள்ளாக எழுப்பப்பட்டிருக்கிறாரா? அல்லது என்னால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றவர்களை தாழ்த்துவதற்கான ஆயுதமாக அல்ல, அன்பினாலே அவர்களை உயர்த்துவதற்கான வாய்ப்பாக இருக்க வேண்டும்.